இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு அசத்தலான சர்ப்ரைஸ் கிஃப்ட் தேடிட்டு இருக்கீங்களா? கஸ்டமைசபிள் கிரீட்டிங் கார்டு. இதில் உங்களுடைய பேர் போட்டுக்கலாம், உங்களுடைய பர்சனல் ஃபோட்டோஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை இன்க்ளூட் பண்ணி அசத்தலாக நீங்களே சொந்தமாக தயார் பண்ணலாம். நான் டிசைன் பண்ண இந்த கிரீட்டிங் கார்டோடைய டெம்ப்ளேட்டை நான் ஃப்ரீயாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், எடிட் பண்ணுங்கள். இந்த வேலண்டைன்ஸ் டேயில் கஸ்டமைஸ்டாக பாப்அப் கிரீட்டிங் கார்டு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. ஸோ A3 சைஸில் 2 பேஜில் ஒரு இன்டிசைன் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் பேஜ் ஒரு கவர், இது வந்து உள்ளே வரக்கூடிய பாப்அப் டிசைன் இருக்கக்கூடிய செகண்ட் பேஜ். இதில் இந்த ஹார்ட்டில் உங்களுக்கு ஒரு லேயரில் நான் போட்டிருக்கேன் பிக்சர்னு, அதை அன்லாக் பண்ணி உங்களோட பர்சனல் ஃபோட்டோவை ப்ளேஸ் பண்ணுங்கள். அதை கரெக்டாக நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது நேம்னு இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் நேம்ஸை இங்கே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது தவிர உங்களுக்கு கலர்ஸ், எலமெண்ட்ஸ் இல்லை வேறு ஏதாவது டிசைன் மாற்றினாலும் ஃபுல்லாக இது வந்து எடிட்டபிள் மோட்லேயே இருக்கும். நீங்கள் என்ன வேணால் இதை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ரெண்டும் தனித்தனி A3 ஷீட்ஸில் ஒரு 250 GSM ஷீட்ஸில் நான் பிரிண்ட் எடுத்திருக்கேன். நம்ம கிரீட்டிங் கார்டை திறந்தோம்னா உள்ள 3D பாப்அப் எஃபெக்ட் வரா மாதிரி சில கட்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். நான் இப்போ இதை காமிக்கிற மாதிரியே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணுங்கள். அதை முடித்த பிறகு நம்ம கவர் ஷீட்டில் 2 பக்கமும் நம்ம கம் தடவி இதை அழகாக உள்ளே ஒட்டிடலாம். ஸோ இதுதான் ஃபைனல் கிரீட்டிங் கார்டு. நான் 2 ஷீட் பிரிண்ட் எடுத்து ஒன்று உள்ளே ஒட்டியிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குற கிரீட்டிங் கார்டை விட இது ரொம்ப ஒரு அசத்தலான ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டாகவே இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் குறிப்பிட மறக்காதீங்க. உங்களுக்கு ஒருவேளை இந்த கிரீட்டிங் கார்டை டிசைன் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணணும்னாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். மீண்டும் வரைக்கலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.